கோலச்சுவர் ட்ரேடர்ஸ் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டாப் கெய்னர், பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் நீங்கள் பை ஆர் செல் பண்ணுங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் என்னவோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ட்ரெண்டில் என்னை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து நிஃப்டி உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும்போது இங்கேருந்து என்ன இருக்கும், ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன ப்ராப்பராக உங்களுக்கு சப்போர்ட் எடுக்காமல் கொஞ்சம் முன்னாடி ஒரு நியூஸ் பேஸ்டாக மேலே போயிருக்கும். ஸோ எனக்கு என்னவோ தோணுது அப்படின்னு என்னென்னா, ஸோ இந்த ட்ரெண்டில் என்னை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அகைன் மறுபடியும் கீழே விழுக போகுதோ அப்படின்னு தோணுது. ஸோ ஒருவேளை கீழேயும் வர்றதுக்கான ரீசன் இதுவாக இருக்காது. பட் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு ஒன்று கீழே உடைக்கும் இல்லை மேலே உடைக்கும்னு நினச்சோம். ஸோ நம்ம அப்படி தான் அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 158 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கீழே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அகைன் மறுபடியும் இந்த ஒன் டே பேரிஷ் கேண்டில் வச்சு நம்ம இந்த ட்ரெண்டை உங்களுக்கு கீழே விழுகுன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே சமயம் உங்களுக்கு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இன்றைக்கி ட்ரேடிங் செஷனை நம்ம முடித்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஓகே, ஒருவேளை இன்றைக்கி கூட ஒரு கேப் அப் கிடச்சி அகைன் மறுபடியும் என்ன ஆகலாம், ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணலாம். ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ எந்த பக்கம் வேணாலும் ஸோ உங்களுக்கு உடைக்கலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எல்லா செக்டார்லேயுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எந்த செக்டாருமே புல்லிஷ் கிடையாது. ஸோ எல்லாமே பேரிஷ் தான். ஸோ எல்லா செக்டார்லேயுமே உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையா இருக்குதுன்னு கெஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ கீழே வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு நல்ல ரெக்கவர் தெரியுது பாருங்களேன். ஸோ ஒரு ஹேமர் கேண்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ பிரிண்ட்டாக இருக்கா, ஸோ நல்ல ரெக்கவர் தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி ஹை. ஸோ இந்த ஒன் கேண்டில் வந்திருந்தாலுமே கூட பேரிஷ் கேண்டிலாகவே இருந்தாலும் உங்களுக்கு இதில் ரிஜெக்ஷன் தெரியுது. நல்ல கீழே வந்த பேங்க் நிஃப்டியை உங்களுக்கு பையர்ஸ் உங்களுக்கு மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நிஃப்டி உங்களுக்கு 153 பாயிண்ட்ஸில் 81 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு டவுன் சைடில் கீழே போயிருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு மேலே போகும்போது நிஃப்டியை பெரிய லெவலில் கீழே விழுகாது. ஸோ உங்களுக்கு ஹோல்டு பண்ணும். ஸோ நிஃப்டி கீழே விழுகாமல் ஹோல்டு பண்ணும் பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது. ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டி மேலே போனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் என்ன நடக்குது, இல்லை இந்த வீக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத வச்சுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம நேற்று கொடுத்தோம். ஸோ இந்த கெர்னாக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை நேற்று கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகும்போது நம்ம ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ நேற்று தான் கொடுத்துருந்தேன். 10% என்ன இருக்குது, உங்களுக்கு 10% மேலே போயிருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ஹிட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் யாராவது கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதோட ப்ரீவியஸ் ஹை ஸோ இந்த 1573 தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் யாரும் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போது வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். இதுக்கு மேலேயும் போய் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம்
அதாவது 1356 அப்படின்ற அந்த அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது எடுக்கலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அந்த ரீடெஸ்ட்டில் இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே போயிட்டுருக்கு, போயிட்டு அகைன் மறுபடியும் இப்படி கீழே வருதுன்னு வைங்களேன். அதாவது ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரலாம். ஸோ இது வரும் சொல்ல முடியாது, பட் ஒருவேளை கொஞ்சம் இறங்கினாலும் கூட இறங்கிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும்போது கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி போகும்போது நம்ம வாங்கலாம். ஸோ இப்போது கரண்ட்டாக போய் நம்ம இதை போய் கன்சிடர் பண்ணுன்ற கட்டாயம் நமக்கு இல்லை. நிறைய ஸ்டாக் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் பையிங் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கன்சிடர் பண்ணலாம். நம்மளோட டாப் கெய்னர் சில்வர். ஸோ நேற்றுக்கும் நம்மளோட டாப் கெய்னர் சில்வர் தான். சில்வர் என்னங்க இந்த அளவுக்கு மேலே போகும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்ம யாருமே. ஸோ வெறித்தனமாக சில்வர் வந்து உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 60% வந்து மேலே போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் 2% வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் ஃபிகாஜி ஃபுட்டு. இந்த ஃபிகாஜி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஜோனை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த சப்போர்ட்டில் என்ன பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸோ இங்கே ஸோ 2 டைம்ஸ் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து அங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துட்டு இப்போ என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக சைட்வேஸ் மாதிரி போயிட்டு நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருந்து தான் ஒரு ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து இங்கே கிளியர் கட்டாக நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்? எஸ்எல். இந்த எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தோணும். ஸோ இது என்னங்க இந்த இடத்துல கேண்டில் வந்து கீழே வந்துருக்கு, நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து அங்கே போட வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேப் டவுனாக இருந்திருக்கும். ஸோ அந்த ரீசன்னால் என்ன இருக்கும், உங்களுக்கு வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஸோ கரெக்டான ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது செய்து தான். ஸோ சில இடங்களில் சில நாய்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு தான் நம்ம வந்து அதை கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம போடணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 713. இந்த 713 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எஸ்எல்லாக இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து சம்டைம்ஸ் சொல்கிறேன், மேபி நடக்காது, நடந்தால் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் இப்படி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். ஸோ இங்கே வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் பார்த்துட்டோம். ஸோ அதாவது சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹை, இந்த ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிகாஜி ஃபுட்டோட நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹையில். ஸோ அதுக்கு முன்னாடியும் சில ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. பொறுத்த வரைக்கும் செகண்ட் டார்கெட் 853. தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 983 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் சோனா PFW ப்ரிசிஷன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கும் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து உடைச்சதே கிடையாது, பிரேக் பண்ணதே இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டில் இருந்து, இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான
சப்போர்ட். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் தான். ஓகே, இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த ஸ்டாக் வந்து ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் பாருங்கள். அதாவது இங்கேருந்து இதை இதை இந்த இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறம் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. அகைன் நெக்ஸ்ட் டே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை கீழே அந்த இந்த கேண்டிலை பார்த்தோம்னா கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கின இந்த கேண்டிலை வந்து அகைன் மறுபடியும் பையர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே தான் இந்த நேற்று. ஸோ இது வந்து மண்டே, இது நேற்று. ஸோ நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஜோன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, 402. இந்த 402க்கு கீழே, இந்த 402 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், ஓகே இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு கீழே சப்போர்ட் இல்லை, இதுக்கு உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கீழே ஃபாலோ ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ நான் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஏன் இந்த இடத்துல நம்ம டார்கெட் வைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம அப்படி தான் பார்ப்போம். ஸோ இந்த டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இல்லையா, இந்த ப்ரீவியஸ் ஹை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 547 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் 361. 361 அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ட்ரிபிள் பாட்டம். ஸோ ட்ரிபிள் பாட்டத்தோட நெக்லைன் வந்து கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணவே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ப்ரீவியஸ் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்துட்டு உங்களுக்கு ஒரு மேலே போயிருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அகைன் அதுக்கு மேலே இங்கே போக முடியலை. ஸோ அகைன் மறுபடியும் ரிஜெக்ஷன், அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இங்கேயும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கா. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஹையையும் பிரேக் பண்ணி மேலே என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போது கிளியராக பிரேக் அவுட். ஸோ கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி வெரி ஹை. கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் என்ன பண்ணணும், எஸ்எல் வந்து இங்கே தான் வைக்கணும். ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 996 ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்டில் அதாவது இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து அதாவது இதை பிரேக் பண்ணி கீழே வரும்பொழுதே நம்ம என்ன பண்ணணும், ஸோ எஸ்எல்லை வந்து நம்ம கொடுத்துடணும். ஒன்று இல்லைன்னா இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே ரொம்ப அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய எஸ்எல் வந்து ஸ்டாப் லாஸை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இங்கேயும் நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 1251 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கிற இன்னொரு ஸ்டாக், அதாவது இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு நல்ல பெர்ஃபார்ம். இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த 641 அப்படின்ற இந்த ட்ரெண்ட் லைனை அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்காக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 641 அப்படின்ற இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன், இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைனில் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்காக லாஸ்ட் இங்கே ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வருது. கீழே வந்துட்டு இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி ரைட் இப்போ தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நியர்பையில் இருக்குது. இன்றைக்கி கூட என்ன ஆகலாம், ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதாவது கன்சிடர் பண்ணணும். ரீடெஸ்ட் எடுத்துருச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணுமோ கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இங்கே இருக்குது. ஸோ அதோட ஆல் டைம் ஹை தான் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இதுதான் வந்து ஆனந்த்ராஜோட ஆல் டைம் ஹை 935 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இருக்கும். ஸோ ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா 15 டேஸ்க்குள்ளே டார்கெட்டை கூட ஹிட் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமாக ஏறும். ஓகே,
இன்னொரு விஷயத்தையும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரீடெஸ்ட் எடுத்துருச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கேண்டலும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக ரீடெஸ்ட் எடுத்துருச்சுன்றதை கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதா இல்லையான்றதை முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா கம்யூனிகேஷன். இந்த டாடா கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்திருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே போயிருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். மேலே போயிட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். இப்போ அகைன் மறுபடியும் என்ன ஆச்சு, ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி கீழே வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், அகைன் மறுபடியும் ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ இப்போ நேற்றுக்கு என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஸ்டாக்கோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் 1000, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம இந்த ஜோன் தான் எஸ்எல் ஸ்டாப் லாஸ். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2163 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹையும் நினைக்கிறேன். ஆமாம், இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இதுதான் இதோட டார்கெட். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஹியூண்டாய் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கவனிச்சோம்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம், ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும். இந்த ஜோன் 2, 3, 4, 5. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த டைம். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் நியர்பையில் தான் இருக்குது. ஆனால் நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு மேலே போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் ஹிட் பண்ணலை. ஹிட் பண்ணாமல் மேலேயே போனாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக், அதாவது ஹிட் பண்ணணும். ஹிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்ற கன்ஃபார்ம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இன்றைக்கி வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் கொடுக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரும்போது நம்ம இது எஸ்எல் ஸ்டாப் லாஸாக கொடுத்துட்றோம். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஃபஸ்ட்டு டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை நம்ம 2853 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை ஒரு சில ஸ்டாக் நம்ம இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நல்ல சப்போர்ட்டில், அதாவது நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% கரெக்ஷனில் கிடைக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஷார்ட் டேர்முக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். ஸோ அது இன்னும் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ சீக்கிரமாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் டேர்முக்கு தனியாக சில ஸ்டாக்குகளுக்கு மட்டுமே, சில வீடியோகளுக்கு மட்டுமே தனியாக நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2958, 2900. ஸோ இந்த ரேஞ்சு வந்து நம்ம முன்னாடி அனலைஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்சு வரும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். அதுக்கும் 1 or 2 குவான்டிட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ இப்போவும் அதே தான் நம்ம பண்ணணும். ரொம்ப பல்க் பையிங் 1 or 2ன்றதை விட இந்த ஸ்டாக்குக்கு நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணுறோமோ, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான், அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த டைமில் நம்ம வாங்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போவும், செகண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு ஃபால் வந்தால் செகண்ட் ஆஃப், தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறமும் கீழே இறங்கினாலோ இல்லை மறுபடியும் ரெக்கவர் ஆகி வரும்போதோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு சூப்பரான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இப்போ கன்சிடர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்.
மூணாக பிரிச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும். ஓகே, டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை தான். இதுக்கு எஸ்எல் வந்து இப்போதைக்கு நம்ம சப்போர்ட்டில் வாங்கும்போது எஸ்எல் வந்து இப்போ கரெக்டாக வாங்க முடியாது. அதுக்காக தான் நீங்கள் ஃபண்டை வந்து மூணாக பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் டேர்மா இல்லை லாங் டேர்மா இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கா அப்படின்றத தவறாமல் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஹாப்பிஸ்ட் மைண்டு கேட்டிருக்காங்க, ஐஓபி வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் கூடிய சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் ஃபெஸ்டிவல் ஒர்க் அப்படின்றதுனால ஒர்க்கு முடிகிறதுக்கு 12 or 1 o'clock ஆயிரும் நைட்டு. ஸோ அப்படின்றப்போ என்னால் வீடியோ போடுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நான் கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் 2வது வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போ நிறையா பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் சோலாரா ஆக்டிவ் ஃபார்மா. இந்த சோலாரா ஆக்டிவ் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான எந்த வாய்ப்பும் இப்போதைக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கு கேட்டிங்களா இல்லை ஷார்ட் டேர்முக்கு கேட்டிங்களா அப்படின்ற எந்த ரீசனையுமே நீங்கள் வந்து சொல்லலை. அதனால் நம்ம எதுக்காக இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. நீங்கள் என்ன கரெக்டாக கேட்டால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எந்த ரீசனுக்காக அனாலிசிஸ், ஒருவேளை மாற்றி நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு கேட்டு நான் ஸ்விங் ட்ரேடிங்கு சொன்னேன்னா அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ உங்களோட டைமும் என்னோடய டைமும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை என்ன ரீசனுக்காக ஷார்ட் டேர்மா ஸ்விங் ட்ரேடிங்கா அப்படின்றத கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணலாம். என்னன்னே தெரியாமல் அனாலிசிஸ் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன ரீசன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கு இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல டவுனில் கிடைக்கிது, நல்ல கரெக்ஷனில் கிடைக்கிது. அதே சமயத்தில் இப்படி கரெக்ஷனில் கிடைக்கிது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கிட முடியாது. அதோட ஃபண்டமெண்டல் எப்படின்றத பார்க்கணும். கண்டிப்பாக அதோட வேல்யூஷன்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு ஃபண்டமெண்டல்லாம் பார்ப்போம். இந்த ஸ்டாக்கை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்குது அப்படின்றதுனால ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நான் கன்சிடர் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் ஒன்னோட லிங்க்கும் அலைஸ் ப்ளூவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.